ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தொடர்ச்சியாக 5வது தடவையாக எடியூகலாக கல்வி நிறுவனத்தின் மூலம் இம்முறையும் சாதாரண தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கான விசேட இலவச சேற்றிட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சேற்றிட்டத்தின் கீழ் சாதாரண தர மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களுக்குமான இலவச செமினார்ஸ், மாணவர்களுக்கான சப்போர்ட் செமினார்ஸ் பேப்பர்ஸ், எதிர்பார்க்க வினாக்கள் தொகுப்பு என பல்வேறுபட்ட அம்சங்களை உங்களுடைய பரீட்சை ஆரம்பமாகும் வரை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கல்விப்பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கான இலவச வரலாறு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடறிந்த வரலாறு ஆசான் சஜீவன் ஆசிரியர் மூலமாக இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தந்து, தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கை வழிநடத்த செல்ல உள்ள ஆசிரியர் சஜீவன் அவர்களுக்கு வாய்ப்பை தந்து விடைபெறுகிறேன். இணைந்திருக்கக்கூடிய மாணவர் அனைவரும் முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளுமாறு வாழ்த்தி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். சார், ஓவர் டு யூ. வணக்கம், குட் ஈவினிங் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. ஓகே, நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய ஒரு மாதிரியான வினாத்தாள், இந்த முறை வடமாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு மாதிரி வினாத்தாள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களோட கலந்துரையாடுறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் ഇതിൻ്റെ ஆரம்பம் தொடங்குவோம். இந்த மாதிரி வினாத்தாளை தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியான வகுப்புகள் அடுத்தடுத்த நாடுகள்லையும் எடுப்பேன். அதே மாதிரி என்னுடைய மாதிரி வினாத்தாள் ஒன்றும் உங்களுக்கு செய்து விடுவேன் இந்த எங்களுடைய இடியூ நிறுவனத்தால். ஓகே, நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய பாட அழகை விசிட், எங்களுடைய ஒரு பேப்பர், இந்த வடமாகாணத்தில் நடந்த பேப்பரை விசிட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முக்கியமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வினாத்தாள் கட்டமைப்புகளில் பகுதி 1 உங்களுக்கு 40 பல்தேர்வு வினாக்களை கொண்ட பகுதியாக இருக்க போகுது. இந்த 40 பல்தேர்வு வினாக்களுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 புள்ளிகள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. 40 பல்தேர்வு வினாக்களும் சரியாக அமைந்தால் 80 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு முக்கியமான பகுதி. முடிந்த அளவுக்கும் தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய பகுதிகளை முழுமையாக மீட்டுக் கொள்ளுங்கோ. தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த வினாத்தாளுக்கு நாங்கள் போவோம். ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளாக விளங்கப்படுத்தி கொண்டு வாரன். இதில் இருக்கிற வினாக்களாக இருக்கலாம், அதே போல விடைகளில் இந்த மாதிரியான வினாக்களை தொகுக்கலாம், இப்படியான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். தொடர்ச்சியாக நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். முதலாவது வினா, பகுதி 1, அனுராதபுர திக்சந்த செனவிய பிரிவேனாவில் வாழ்ந்த மகாநாம தேரரால் எழுதப்பட்ட இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகின்ற நூல். உங்களுக்கு இதுல 2 விஷயங்கள் தந்திருக்கிறாங்க. ஒன்று, அனுராதபுரம் திக்சந்த செனவிய பிரிவேனாவில் மகாநாம தேரரால் எழுதப்பட்டது ஒன்று. இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்ற இலக்கியம் 2 விஷயங்களை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த 2 விடயங்கள்லையும் ஏதாவது ஒரு விடயம் தெரிந்தால் இதனுடைய எந்த இலக்கிய மூலாதாரம் என்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்கள். சாதாரணமாக இதுல அனுராதபுரம் திக்சந்த செனவிய பிரிவேனாவில் மகாநாம தேரர் இலங்கை எழுதப்பட்ட இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்ற நூல் அப்படி என்று சொன்னா அது விட மகாவம்சம். இதுல ஏனைய நூல்கள் இருக்குது. இப்ப தீபவம்சம் என்ற நூலும் இதுல இருக்குது. அதே மாதிரி சூழவம்சம், போதி வம்சம் போன்ற பெயர்களை இதுல தந்திருக்கின்றோம். அப்ப உங்களுக்கு விட மகாவம்சம் தெரிஞ்சாலும் ஏனைய விஷயங்களுக்கு விளக்கம் தெரிய வேணும். இலங்கையினுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற காலத்தால் முற்பட்ட நூல் அல்லது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் அப்படி என்று சொன்னா அது தீபவம்சம் என்ற நூலை நாங்கள் குறிச்சு கொள்ளுவோம். அதே மாதிரி சூழவம்சம் என்ற நூல் இது மகாவம்சம் எழுதப்பட்ட பின்னர் அதன் தொடர்ச்சியான வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல்.
மகாவம்சத்தினுடைய 2ஆம் பாகம் என நாங்கள் இந்த நூலை சிறப்பிக்கிற நாங்கள் 2ஆம் பாகம் என்று சிறப்பிப்போம். இந்த நூலை கூட எழுதியிருக்கிறார் தர்மகீர்த்தி தேரர். தர்மகீர்த்தி தேரர் ஞாபகம் இருக்க வேணும். மருது போதி வம்சம் என்ற நூல் இருக்குது. இந்த போதி வம்சம் என்ற நூல் ராசரட்டை கால வரலாறுகளை அறிஞ்சு கொள்ளுகிற ஒரு இலக்கியம். இந்த நூல் போதி மரம், வெள்ளரசு மரத்தினுடைய வரலாறுகளை சிறப்பித்து குறிப்பிடுகின்ற ஒரு நூல். சோ இலங்கையினுடைய வரலாற்றில இலக்கிய மூலாதாரங்கள்ல பல நூல்களை பற்றிய கேள்விகள் வந்திருக்குது. உதாரணமாக யாழ்ப்பாண வைபவமாலி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான மூலாதாரம். யாழ்ப்பாண ராசதானியினுடைய வரலாறுகளை சிறப்பித்து குறிப்பிடுகின்ற ஒரு இலக்கியம். மாதகல் மயில்வாகன புலவரால் எழுதப்பட்ட இலக்கியம். அதே போல சமந்த பாஷாதிகாவ என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல் இருக்குது. சமந்த பாஷாதிகாவ. இந்த சமந்த பாஷாதிகாவ என்ற நூல் புத்த கோஷ தேரரால எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். திரிபீடகத்தினுடைய ஒரு பீடமான வினய பீடத்திற்கு திரிபீடகத்தின் மேலதிகமான வினய பீடத்திற்கு எழுதப்பட்ட ஒரு விளக்க உரை நூல் என்று சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒரு பிரதானமான நூல். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். இப்படி இலக்கிய மூலாதாரங்களை வச்சுக்கொண்டு கடந்த கால வினாத்தாள்கள்ல பல கேள்விகள் அமைஞ்சிருக்குது. கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். 2வது வினாவுக்குள்ள வருவோம். அதுவும் இலங்கையின் பௌத்த சாசன வளர்ச்சி பற்றி எழுதப்பட்டுள்ள நூல் இது. இப்ப இலங்கையினுடைய பௌத்த சாசன வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகின்ற நூல் அப்படி என்று சொன்னா அது நிக்காய சங்கிரய என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூல். ஜெயபாகு தேவரக்ஷித தீரரால எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அதிலேயே என்னும் ஒரு நூல் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, இராஜாவலி என்ற ஒரு நூல். இது இலங்கையினுடைய அரசியல் வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நூல், ராஜாவலிய. ஸோ கட்டாயம் அது தெரிஞ்சிருக்க வேணும். இந்த பூஜாவலி என்ற நூல் ராசரட்டை கால வரலாறுகளை குறிப்பிடுகின்ற ஒரு நூல். ஆனா இது தம்பதினிய காலத்துல எழுதப்பட்டது. புத்திர தேரால எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் உண்டு. அதே மாதிரி சத்தர்ம லங்காரே ஜெயபாகு தேரால் எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ ஞாபகம் வச்சிருங்கோ. அப்ப இப்படி நூல்களை வச்சுக்கொண்டு கூட கேள்விகள் தருவாங்க. மிக முக்கியமான விஷயம், மறக்கக்கூடாது. 3வது வினாவுக்குள்ள வருவோம். முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு உதவி செய்த சித்தரும்பி புத்தநாயக்க எனும் அதிகாரிக்கு நன்றி கடனாக வழங்கப்பட்ட பரிசுகள் பற்றி குறிப்பிடும் ஆவணம். அப்ப இதுல முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு சிறு வயதுல உதவி புரிந்த பிரதானி ஒருவர் இருக்கிறார், சித்தரும்பி புத்தநாயக்க. சித்தரும்பி புத்தநாயக்க என்று சொல்லப்படுகின்ற பிரதானி இருக்கிறார். யாரும் இந்த ஸ்கிரீன்ல கீறத நிப்பாட்டி வச்சிங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் படிப்பிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். ஸ்கிரீன்ல எழுதுற விஷயங்கள் தெரியும். நல்ல பிள்ளைகள் நீங்கள். மற்ற எல்லா மாணவர்களுக்கும் இது பயன்பெற வேணும். ஸோ ஸ்கிரீன்ல எழுதுறத குறைச்சு கொள்ளுங்கோ, எழுதாதீங்கோ. ஸோ இதை பார்த்து மற்றவ படிக்கலாம், சந்தர்ப்பத்தை கொடுத்து கொள்ளுங்க. என்ன ஓகே. அப்ப சித்தரும்பி புத்தநாயக்க பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான மூலாதாரம் அப்படி என்று சொன்னா அது பனாகடுவ செப்பேடு. பனாகடுவ செப்பேடு புலனறுவையில பனாகடுவ கிராமத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. சின்ன வயசுல முதலாம் விஜயபாகுவுக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டது. அந்த துன்பங்களின் போது உதவி செய்தவன் சித்தரும்பி புத்தநாயக்க. சோ அவனுக்கு நன்றி கடன் சொல்வதற்காக அவனுக்கு பரிசு பொருட்களையும் சலுகைகளையும் வழங்கினார் என்று சொல்லி அந்த செப்பேட்டுல அவர் எழுதியிருக்கிறார். இது செப்பு என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்துல உருவாக்கப்பட்டது. ஏனைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் சொரவரவாவி தூண் கல்வெட்டு இருக்குது. இதுல வள்ளிபுர பொற்சாசனம் இருக்குது. கல்பொத்த கல்வெட்டு, இலங்கையில மிகப்பெரிய கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பிள்ளைகள் நிசங்கமலனால நிறுவப்பட்டது. கற்புத்தகம் என்று சொல்லுவினம். சொரபுரவாவி தூண் கல்வெட்டு பிள்ளைகள் 4ஆம் உதிய மன்னனால நிறுவப்பட்டது. வள்ளிபுர பொற்சாசன பிள்ளைகள் வசப மன்னனால நிறுவப்பட்டது. சோ இப்படியான இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட சாசனங்கள், கல்வெட்டுக்கள், அது யார் பொறுப்பிச்சது, அதுல காணப்படுகின்ற முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக தரம் 10ஆம் ஆண்டு புக் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 50க்கு மேற்பட்ட
சாசனங்கள் தொடர்பான வரலாறுகள் இருக்குது. ஸோ கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. என்ன அப்படியான விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க. இப்போ சுரபுர பாவி தூண்கள் வெட்டு எடுத்துக்கொண்டு சொன்னா வர்த்தக சந்தை ஒன்றினுடைய நிர்வாக சட்டத்திட்டங்கள் பற்றி குறிப்பிடுது. வள்ளிபுர பொற்சாசனத்தில பிரதேச நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்படுது. பசவனை பற்றி வரலாறுகள் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் உங்களுக்கு. நாங்கள் 4வது வினாவுக்கு வருவோம். 4வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கோ. இலங்கையின் குறை வறள் வலய நிலத்தின் அடியில் காணப்படும் இரணைமடு படிவு எனப்படும் களிமண்ணுடன் கூடிய சரளை கற்படிவுகள் நிலத்தினுள் புதையுந்ததாக கருதப்படும் யுகம். பிள்ளைகள், கற்காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாறுகள் கிடைக்கப்பெற்ற இடம் பிள்ளைகள் நாங்கள் 2ஆ வகைப்படுத்துவோம். ஒன்று இரணைமடு படிவுகள், அடுத்தது இரத்தினபுரி பகுதியில காணப்பட்ட மாணிக்க கச்சுரங்கங்கள். இந்த 2 பிரதேசங்களும் பிள்ளைகள் முக்கியமாக இந்த பிரதேசங்களுக்குள்ள அந்த கல்லாயுதங்கள் புதையுண்டு காணப்பட்டிருந்தது, கற்கருவிகள். அது எந்த யுகத்துல 2 காலத்திலே ரெண்டு இரணைமடு படிவாக இருக்கலாம், இரத்தினபுரி மாணிக்க கச்சுரங்கங்களினுடைய படிவுகளாக இருக்கலாம். இந்த 2ம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கல்லாயுதங்கள் மண்ணுக்கு புதைஞ்ச காலப்பகுதி பிள்ளைகள் பிளைத்தோசீன் என்று சொல்லப்படுகின்ற புவிச்சரிதவியல் யுகத்துல பிள்ளைகள் மண்ணுக்குள்ள புதைந்து காணப்பட்டிருந்தது. ஸோ ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. இதை விட பிள்ளைகள் இந்த இரணைமடு படிவுகளை போல ஏனைய பகுதிகள் இலங்கையினுடைய கரையோரங்கள், அதாவது திறந்த வெளி பகுதிகளிலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது ஞாபகம் இருக்க வேணும். இதை வச்சுக்கொண்டு நிறைய கேள்விகள் வந்திருக்குது கடந்த கால வினாத்தாள்கள். அடுத்த ஒரு கேள்வி, இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்களை பெற்றுக்கொள்ளப்பட்ட பிதுரங்கல அமைந்துள்ள காலநிலை வலயம். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், நாங்கள் இந்த காலநிலை வலயங்களை கட்டமைக்கிற போது பிள்ளைகள், ஒன்று திறந்த வெளி குடியிருப்புகள், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மனிதன் வாழ்ந்தது ஒன்று திறந்த வெளி குடியிருப்புகள், வெட்ட வெளிகள் என்று சொல்லுவோம். 2வது கற்குகைகள் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். கற்குகை, இந்த கற்குகைய பிள்ளைகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல மனிதன் வாழ்ந்த கற்குகைகளை பிள்ளைகள் நாங்கள் 2 வகையாக பிரிப்போம் பிள்ளைகள். ஒன்று பிள்ளைகள் தாழ்நில உலர்வலய கற்குகை, தாழ்நில உலர்வலய கற்குகை, தாழ்நில ஈரவலய கற்குகை என்று நாங்கள் 2 பகுதிகளாக வகைப்படுத்துவோம். அப்படி அந்த உலர்வலய பகுதியில காணப்பட்ட கற்குகைகள் அப்படி என்று சொல்லுகிற போது 4 கற்குகைகள்ல நான் ஒரு 3 கற்குகை உங்களுக்கு சொல்லுறேன். சிகிரியாவில் இருக்கிற பொத்தான, சிகிரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற அலிகல, சிகிரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பிதுரங்கல. சோ இந்த 3ம் தாழ்நில உலர்வலய குகை. சோ இங்க பிதுரங்கலை கேட்டிருக்கிறாங்க, விட தாழ்நில உலர்வலயம். நான் அப்ப தாழ்நில ஈரவலய குகையும் இருக்குது பிள்ளைகள். பாகியன்களை இருக்குது, பட்ட தொம்பலனை இருக்குது, குறிவிட்ட பட்ட தொம்பலனை சொல்லுவின முழு பகுதியாக. அதே மாதிரி கித்துள்கல பெலிலேனை இருக்குது. பாகியன்களை, பட்ட தொம்பலனை, கித்துள்கல பெலிலேனை, இந்த 3 பிள்ளைகள் தாழ்நிலை ஈரவலய குகைகள். இது தாழ்நில உலர்வலய குகை. அப்ப விட உலர்வலய குகை பிதுரங்கலை, சிகிரிய பொத்தான, சிகிரிய அலிகளை, பிதுரங்கலை. இது ஞாபகமா இந்த படிச்சு கொள்ளுங்க, மிக முக்கியமான பகுதியாக இருக்குது இந்த பகுதி. அடுத்த கேள்வி 5வது வினா, 6வது வினா. ஆரம்ப வரலாற்று காலத்தில் மக்களால் கைவிடப்பட்ட குளங்களை அண்மித்து காணப்பட்ட கிராமங்களுக்கு வழங்கப்பட்ட பேர். பிள்ளைகள், முதலாவது குளம் இப்படி இருக்குமா இருந்தா பிள்ளைகள், ஆரம்ப வரலாற்று காலத்தை குளத்தை சுத்தி பிள்ளைகள் கிராமங்கள் காணப்படும். இப்படி கிராமம் இருக்கும், கிராமத்துல குடியிருப்புகள் இருக்கும், குளத்தை சுத்தி குடியிருப்புகள் இருக்கும். அப்படியான காணப்படுகின்ற அந்த குல கிராமத்தை பிள்ளைகள் மகாவம்சங்களுக்கு வாபிகாம என்ற ஒரு சொல்லால அழைக்குது. வாபிகாம. சோ வாபிகாம என்று சொல்லுகிற போது பிள்ளைகள் மகாவம்சத்திலேயம்மா சுமண வாபிகாம, கடக வாபிகாம,
விகார வாவிகாம, கூந்தரி வாவிகாம என்று சொல்லி மகாவம்சத்துல குலக்கிராமங்கள் சொல்லப்படுது. ஆனா இங்க எங்கட கேள்வி கைவிடப்பட்ட குளங்களை அண்மித்த கிராமம், கைவிடப்பட்ட குளம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது இதுல பாபிகாமன்றது குலக்கிராமம் ஞாபகம் இருக்க வேணும். ஒரு குலத்தை கைவிட்டு அந்த இடத்துல வாழவே மாட்டார்கள். அப்படி என்று சொன்னா பிள்ளைகள் அது உலகம் என்று சொல்லுவோம். உலகம் கைவிடப்பட்ட குலக்குடியிருப்பு. பிள்ளைகள் இதுல பரிகித்த காம என்ற ஒரு விடயம் இருக்குது பிள்ளைகள். பரிகித்த காம என்று சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், கிராமங்களை பிள்ளைகள் வேலியிட்டு பாதுகாப்பார்கள். அப்படி வேலியிட்டு பாதுகாக்கப்பட்ட கிராமங்களை பிள்ளைகள் பரிகித்த காம அப்படி என்று சொல்லி, வேலியிட்டு பாதுகாக்கப்படாத கிராமங்களை பிள்ளைகள் அபரிகித்த காம என்ற பெயர்களால் அழைக்கப்படுறது. நியம்கம் என்று சொல்றது பிள்ளைகள் சிறு வர்த்தக கிராமத்தை குறிப்பிடுற சொல்லு. பட்டணகம் என்றது துறைமுகங்களை வாழ்வோர் வாழுகின்ற ஒரு கிராமமாக நாங்கள் சொல்லுவோம். இது சோ ஞாபகம் இருக்கவும். 7வது வினாவுக்குள்ள வருவோம். கிமு 700 தொடக்கம் 450 வரையான காலகட்டத்தில் இலங்கையின் இப்பன்கட்டுவ பகுதியில் கண்டறியப்பட்ட கல்லறை மயானத்தினை பயன்படுத்தியவர்களாக கருதப்படுகிறவர். உங்களுக்கு முதலாவது பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்கோ. இதுல மிக முக்கியமான விஷயம், முன்வரலாற்று காலத்துல பிள்ளைகள் மிகாலிதிக் பரம்பரையைச் சேர்ந்த மயானங்கள் இருக்குது. 3 வகையான மயானங்கள் இருக்குது. ஒன்று பரணி மயானங்கள், படிச்சிருப்பீங்க, பரணி மயானம். 2 இப்ப நாங்க வச்சிருக்கிற இந்த கேள்வியில இருக்கிற கல்லறை மயானம், கல்லறை மயானம். இது 2வது மயான அமைப்பு. 3வது களிமண் ஓட மயானம். சரிதானே? அப்ப இப்படியான 3 மயானங்கள் இருக்குது. இந்த 3 மயானங்கள்ல பரணி மயானம் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதுல கல்லறை மயானத்துக்கு நான் நேரடியா வாரன். அதாவது 4 பக்கமும் கற்கள், பெரிய கற்கள் வைத்து நடுவுக்க மட்பாண்டங்கள் புதைக்கப்பட்டு அஸ்தி வைக்கப்பட்டு இப்படியான கல்லறை மயானம் தான் இந்த இப்பன்கட்டுவ பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டது பிள்ளைகள். இந்த இப்பன்கட்டுவ பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மயானத்தை யார் பயன்படுத்தி இருக்கிறார்கள்? அந்த காலத்துல பருமகமார், அதாவது பிரமுகர்கள் என்று சொல்லப்படுகின்ற பருமகமார்கள் தான் இந்த மயானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சோ அங்கால அந்த பகுதிக்கு விட இங்கால இருக்குது. சோ இதுல பாருங்கோ, பருமகமார்கள் என்று சொல்லி விட இருக்குது. ரைட். 8வது வினாவை தாண்டி அடுத்ததாக 9வது வினாவுக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகள். 9வது வினா ஒரு 2 நிரல்கள் தந்திருக்கணும். அந்த நிரல்கள்ல அதாவது இந்த நீங்கள் இந்த எங்களுடைய பாடத்திட்டங்கள்ல பிள்ளைகள் இந்த தரம் 10ஆம் ஆண்டுல அலகு 3 படிக்கிற போது பிள்ளைகள் இந்த அரசினுடைய கருவி என்ன, அரசினுடைய கருவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாட பகுதியில பல அலுவலகர்கள் அரசனுக்கு கீழே பணியாற்றி இருக்கிறார்கள். அவரது சம்பந்தமான ஒரு கேள்விதான் இதுல படகரிக, நட அதிக, நகர வடிக என்று சொல்லி தந்திருக்குது. சோ ஞாபகம் இருக்க வேணும். இதுல பிள்ளைகள் படகாரிக என்று சொல்றது நாட்டினுடைய பொருளாதார விடயங்களுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரியத்தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா படகாரிக. திரைசேரிக்கு பொறுப்பானவரா இருப்பார் அவர். ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் நட அதிக என்று சொல்லுவோம் பிள்ளைகள். நட அதிக என்று சொல்றது யார் என்று சொன்னா நாட்டிய பிரிவு, நாட்டிய பிரிவினுடைய ஒரு தலைவர். நகர வடிக பிள்ளைகள், உங்களுக்கு இந்த நகர என்று சொன்னா பிள்ளைகள் ஒன்று நகர வடிக என்ற ஒரு ஆளும் இருக்கிறார், நகர குத்திக என்ற ஒரு ஆளும் இருக்கிறார். சோ 2 பேரையும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். நகர வடிக என்று சொல்றது நகரத்தினுடைய கட்டட கலைஞர். ரைட். அப்ப நகர குத்திக என்று சொல்றது நகரத்தினுடைய பாதுகாவலர், நகரத்தினுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பான ஒருவர். சோ அப்ப நகர குத்திக என்று சொல்றது பிள்ளைகள். சோ நீங்கள் நகர வடிகன்றத அதாவது நகரத்தினுடைய கட்டட நிர்மாணியாகவும் நகர குத்திக நகர பாதுகாவலராகவும் நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதி இந்த அரசினுடைய கருவி என்று சொல்லப்படுகின்ற கன்செப்ட்ல இருக்குது. தரம் 10க்குரியது.
ஸோ அது தொடர்படுத்தல் வினாவுக்கு கடந்த கால வினாத்தாள்கள்ல இந்த பகுதி வந்திருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். 10வது வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். குபேர கடவுளாக தன்னை கருதி கொண்ட மன்னர். பிள்ளைகள் இது என்ன பகுதியோட தொடர்புடைய என்று சொல்ல பிள்ளைகள், ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்பாடுகள் அமைய பெற்றிருக்கும் பிள்ளைகள். அரசனுக்கு கோட்பாடுகள் அமைய பெற்றிருக்கும். ஸோ இதுல மகாசேன மன்னனை சொல்லியிருக்கீங்கன்னா, மகாசேனனுடைய கோட்பாடு அப்படின்றா மின்னேரியா தெய்வம், அவனை தெய்வமாக கருதி கொண்டார்கள். நிசங்க மல்லனுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. இவன் முழு உலகங்களுக்கும் உரிய ஒரு அரசன், சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணக்கருவோட ஆட்சி செய்தவன், கலிங்க சக்கரவர்த்தி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அடுத்தது குட்டகண்ண அபயன் ஒருவர் இருக்கிறார். குட்டகண்ண அபயன் நரேஸ்வர என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரச எண்ணக்கருவோட தொடர்புடையவர். அந்த அரச எண்ணக்கரு பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், மனிதர்களின் கடவுள் என்ற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு இருக்குது. ஆனா இதுல பிள்ளைகள் குபேர கடவுள் என்று சொல்லி, அதாவது குறிப்பிட்டது யார் என்று சொன்னா, முதலாம் காசியப்பன் சிகிரியாவை ஆட்சி தலமாக கொண்டவர். சரியா? சிகிரியா என்ற ஒரு ஆட்சி தலம் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு மையம். ஸோ அங்க அதாவது இந்திரலோகத்துல, அதாவது தன்னை குபேர கடவுளாக வர்ணித்து, அதாவது தன்னை ஒரு எண்ணக்கருவால், அரச எண்ணக்கருவால் அழைச்சு கொண்டவர். ஸோ குபேர கடவுள் ஞாபகம் இருக்க வேணும். ஏனைய கோட்பாடுகளையும் பிள்ளைகள் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும், மறக்கக்கூடாது. அடுத்த ஒரு கேள்வி, 11வது வினா. ஜின்கங்கை கலிமுகத்தில் அமைந்திருக்கும் புராதன துறைமுகம். முதலாவது, ஜின்கங்கை என்றது எந்த இடத்துல அமைய பெற்றிருக்குதுன்றது உங்களுக்கு ஒரு படத்தின் மூலம் நான் காட்டுறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது ஜின்கங்கை என்றது இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு நதி, ஜின்கங்கை. அதுக்கு பிறகு இந்த பகுதியில நில்வளகங்கை இருக்குது, வளவகங்கை இருக்குது, கிரிந்தி ஓயா இருக்குது, மாணிக்க கங்கை இருக்குது, கும்பக்க நோயா எல்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஜின்கங்கை என்றதை இதுல உங்களுக்கு குறிச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஜின்கங்கையினுடைய முடிவு, அங்கே இருந்து வார நதி இந்த இடத்துல முடியுது. அந்த முடிகிற இடத்துல ஒரு முக்கியமான துறைமுகம் இலங்கையில காணப்படுது. இந்த துறைமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், காலி என்று சொல்லுவோம். இந்த காலி துறைமுகம், இந்த காலி துறைமுகம் உங்களுக்கு அந்த இடத்துல பேர் இல்லை, அதன் மறு பேர் தான் இதுல ஹிம்ஹதித்த என்று சொல்லி அவர்கள் அழைச்சிருக்கிறார்கள். ஸோ ஹிம்ஹதித்தன்றது காலி துறைமுகத்துக்கு வழங்கப்படுகின்ற மறு பெயர். இதுல கோகண்ண தித்த, கோகண்ண தித்த என்று சொல்றது பிள்ளைகள் மகாவலி கங்கையினுடைய முடிவுல காணப்படுகின்ற துறைமுகம். இந்த துறைமுகம் திருகோணமலை என்று சொல்லுவோம். மகாதித்த, மல்வத்து ஓயாவினுடைய முடிவுல காணப்படுகின்ற துறைமுகம் இது மகாதித்த மாந்தை துறைமுகம் என்று சொல்லுவோம். சுகரதித்தன்றது பிள்ளைகள் இது யாழ்ப்பாணம், இலங்கையினுடைய வடபகுதியில இருக்குது பிள்ளைகள். ஊரா தோட்ட அல்லது ஊர்காவட்டுறை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆங்கில பதத்துல பிள்ளைகள் நாங்கள் இதுக்கு பேரென்று வைப்போம் கைட்ஸ், கைட்ஸ் என்றும் நாங்கள் ஆங்கில பதத்துல சொல்றவ. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஊர்காவட்டுறை அல்லது ஊரா தோட்டம் என்றும் அந்த பேரால அது அழைக்கிறது மிக முக்கியமான விஷயம், மறக்க கூடாது பிள்ளைகள். அடுத்த 12வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 12வது வினாவை பாருங்கோ. புராதன காலத்தில் அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் அமைந்திருந்த சந்தைக்கு வழங்கப்பட்ட பெயர். அனுராதபுரத்தினுடைய தெற்கு வாயில வழங்கப்பட்டிருந்த அந்த காணப்பட்டிருந்த சந்தை, இலங்கையினுடைய உள்நாட்டு வர்த்தகம் என்ற பகுதியில நீங்கள் படிப்பீங்கள் கால சுமண, கால சுமண என்று சொல்லுவோம். இவர்கள் இதுல ஆம்ல என்று ஒரு சொல்லு தந்திருக்கிறார்கள். ஆம்ல நீங்கள் படிச்சிருப்பீங்கள் பிள்ளைகள். இந்த சிகிரிய கல்வெட்டு இருக்குத்தானே, சிகிரிய கல்வெட்டுல ஆம்ல யாவார, ஆம்ல யாவார இல்லாடி முக்கியமா சொல்ல போனோம்னு சொன்னா, நாங்கள் அதுக்கு வடிவான சொல்லு, அந்த கல்வெட்டுல இருக்கிற சொல்லு பிள்ளைகள் அப்பல வப்பர, அப்பல வப்பர என்று சொல்லுகிற ஒரு சொல்லு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஆம்பளை என்று சொல்றது பிள்ளைகள் பாரிய குறிக்கிற ஒரு சொல்லு, மறக்காம படியுங்கோ. உள்நாட்டு வர்த்தகம், இலங்கையினுடைய உள்நாட்டு வர்த்தகத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி, ஞாபகம் இருக்க வேணும் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கோப்பட்டிகம்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு சந்தை இருந்தது. இந்த சந்தை பற்றிய வர்த்தகத்தினுடைய சட்ட திட்டங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு கல்வெட்டு தான் 4ஆம் உதயன், அதாவது
பொறிச்சிருந்தவன். சரியா ஞாபகம் இருக்கவன் அந்த சொற்கள். அடுத்த வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். நல்ல ஒரு கேள்வி. ஆலகன பிரிவேனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட சிதைவுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகின்ற விடயம். இந்த ஆலகன பிரிவேனா பிள்ளைகள் எந்த காலம், எந்த ராசதானி, புலனறுவை ராசதானிக்குரியது. இந்த ஆலகன பிரிவேனாவை யார் அமைச்சது? முதலாம் பராக்கிரம பாகுமன்னன் அமைச்சது. அந்த ஆலகன பிரிவேனாவினுடைய வளவுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டது பிள்ளைகள்? மருத்துவ ஓடம் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவ ஓடம் கண்டுபிடிக்கப்பட்டது. மூலிகை தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை விட சத்திர சிகிச்சை உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மருத்துவ ஓடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, மூலிகை தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, சத்திர சிகிச்சை உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். புராதன காலத்தில் வைத்தியத்துறை வளர்ச்சி அடைந்திருப்பது என்ற ஒரு பாயிண்ட்ஸுக்கு நாங்கள் வரலாம். ஸோ ஞாபகமா இருக்க வேணும். மற்றது பிள்ளைகள், இலங்கையினுடைய புராதன கால சுகாதாரத்துறை அப்படி என்று சொல்லுகிற போது மன்னர்கள் கூட வைத்தியசாலைகளை அமைச்சிருக்கிறார்கள். என மன்னர்கள் கூட வைத்தியசாலைகளை அமைச்சிருக்கிறார்கள். அதை விட இதுவும் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொழில்நுட்ப விடயம் வைத்தியத்துறையில. இலங்கையில இது ஒரு பிரதானமான விடயம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. 14வது வினாவுக்கு வருவோம். முதலாம் பராக்கிரம பாகும் மன்னன் பிறந்த இடமாக கருதப்படும் புங்ககாம என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. பிள்ளைகள் இதுல பாருங்க, இந்த சூதிகர சைத்திய என்று சொல்லப்படுகின்ற இந்த விகாரை, இதுக்கு நாங்கள் வேறு ஒரு பேரும் சொல்லலாம். அதாவது தெதிகாம கொடவெகர என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரும் பிள்ளைகள் பயன்படுத்துறவ. சூதிகர சைத்திய என்று சொன்னாலும் சரி. சரியா, புங்ககாம அவன் பிறந்த இடத்துல அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. உயர்நிலங்களில் உள்ள இயற்கை காடுகளை அழிக்க கூடாது. அங்கால நாங்கள் வருவோம் பிள்ளைகள். உயர் நிலங்கள்ல இருக்கிற இயற்கை காடுகளை அழிக்க கூடாது என்று யாரு நாங்கள் அந்த கேள்வி முடியல. ஏன்னா எந்த இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்குதுன்றதான் கேள்வி. உங்களுக்கு முதலாவது இது இந்த சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான மரஞ்செடி கொடிகளாக இருக்கலாம், மிக முக்கியமாக மரஞ்செடி கொடிகளாக இருக்கலாம். அதே மாதிரி மிக முக்கியமாக அடுத்தது உயிரினங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பிள்ளைகள் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த சட்டங்கள் தொடர்பாக கல்வெட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்கோ, உயர் நிலங்கள்ல இருக்கிற மரங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்று சொல்லி இந்த அனுராதபுர கல்வெட்டுல குறிப்பிடப்படுது பிள்ளைகள். அனுராதபுர கல்வெட்டு. இந்த அனுராதபுர கல்வெட்டுல இந்த கல்வெட்டை நிறுவினவன் யாருண்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ, 4ஆம் மகிந்தன். 4ஆம் மகிந்தன் தான் இந்த அனுராதபுர கல்வெட்டை நிறுவினான். சரியோ, அது மறக்கக்கூடாது. அதே மாதிரி வெசகிரிய கல்வெட்டிலும் பிள்ளைகள் மிக முக்கியமான விஷயம், குளங்கள்ல இருந்து நீர் பெறப்படுகின்ற வயல்கள்ல நெல் தவிர பாசி பயிரெல்லாம் விதைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த விசகிரிய கல்வெட்டு, அதுவும் 4ஆம் மகிந்தனுக்குரிய கல்வெட்டு தான் பிள்ளைகள். என்ன, அதே மாதிரி பிள்ளைகள் இந்த மிகிந்தலை கல்வெட்டு இருக்குதானே, இந்த மிகிந்தலை கல்வெட்டும் பிள்ளைகள் 4ஆம் மகிந்தனுக்குரிய கல்வெட்டு தான். மிகிந்தலை கல்வெட்டும் பிள்ளைகள் 4ஆம் மகிந்தனுக்குரிய கல்வெட்டு தான். இந்த மிகிந்தலை கல்வெட்டுல பிள்ளைகள் உயிரினங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படி என்று சொன்னா பிள்ளைகள், இந்த எருமை, பசு, ஆடு என்போரை கொலை செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கிறோம். என்போரை கொலை செய்கிறாக்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற சட்டம் உண்டு அங்க மிகுந்தலை கல்வெட்டுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை விட கொண்டவெட்டுவான் தூண் கல்வெட்டு இருக்குதானே, இந்த கொண்டவெட்டுவான் தூண் கல்வெட்டு பிள்ளைகள் 5ஆம் காசியப்பனுக்குரியது. 5ஆம் காசியப்பனுக்குரியது பிள்ளைகள் கொண்டவெட்டுவான் தூண் கல்வெட்டு. இப்ப இந்த கல்வெட்டுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, உரிய காலத்துல நீங்க அறுவடை செய்யாட்டி அப்படி அறுவடை செய்யாட்டி உங்களுக்கு அபராதம் நீங்க செலுத்த வேணும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அபராதம் செலுத்த வேணும் என்ற ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஞாபகம் இருக்க வேணும். சரியா, உரிய காலத்துல நீங்க அறுவடை செய்யாட்டி
அபராதம் செலுத்த வேணும் என்ற விஷயம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமா மறக்க கூடாது. அப்ப இப்படி கல்வெட்டு அனுராதபுர கல்வெட்டு 4ஆம் மைந்தனுக்குரியது, வெசகிரிய கல்வெட்டு 4ஆம் மைந்தனுக்குரியது, மிகுந்த கல்வெட்டு 4ஆம் மைந்தனுக்குரியது, கொண்டவட்டுவான் கல்வெட்டு 5ஆம் காசியப்பனுக்குரியது. இதை விட எங்கட புலனறுவை ஆட்சியாளர் நிசங்கவனனை பற்றி நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும். இவர் சொன்னார், நீர்நிலைகள்ல வாழுகிற நீர்நிலைகள்ல வாழுகிற உயிரினங்களை யாரும் கொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சோ இதுவும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டும், மறக்க கூடாது. 17வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 17வது வினாவை பாருங்கோ. கிபி 9ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆட்சி செய்த மானவர்ம வம்சம் உதவியை பெற்றுக்கொண்ட இந்திய பேரரசு யார் என்று சொன்னா மானவர்ம மன்னன். மானவர்ம மன்னன் இவன் இந்தியாவிட்ட போய் உதவி கேட்டவன் அரசுரிமைக்காக. யாரு? பல்லவ பேரரசு. யாரு? முதலாம் நரசிங்கவர்மன்கிட்ட உதவி கேட்டவன். அப்ப மானவர்ம வம்சம் உதவியை பெற்றுக்கொண்ட இந்திய பேரரசு என்னன்னு சொன்னா பல்லவ பேரரசு. அந்த இந்திய பேரரசின மன்னன் யாருன்னு சொன்னா எங்களுடைய முதலாம் நரசிங்கவர்மன். பிறகு 2ஆம் நரசிங்கவர்மன் அவனுக்கு உதவி செய்தவன். 2ஆம் நரசிங்கவர்மன் முதலாம் நரசிங்கவர்மனுடைய மகன், மறக்கக்கூடாது. அடுத்த 18வது வினா. உங்களுக்கு இதுல நிழல் ஒன்றுல வரிகள் தந்திருக்கணும், அதனுடைய விளக்கமங்களை கேட்டிருக்கணும். இப்ப குளங்கள்ல இருந்து நீரை பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி கட்டவன் நீங்கள் தக்கப்பதி. வாய்க்கால்கள்ல மீன் பிடித்தல் தொடர்பான வரி மதர மஞ்சக்கப்பதி. அரசனுக்கு சொந்தமான நிலங்கள்ல இருந்து பயிர்கள் செய்யறதுக்காக அறவிடப்படுகின்ற வரி போஜகபதி. அப்ப இதுல விட வந்து பி சி ஏ. இதை விட சுங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வரி இருக்குது. இந்த வெளிநாட்டு உள்நாட்டு வர்த்தகங்களின் போது துறைமுகங்கள்ல அறவிடப்படுகின்ற வரி சுங்கம். இந்த துறைமுகங்கள்ல அறவிடப்படுகின்ற வரி தொடர்பான வரலாறுகளை கொண்ட ஒரு முக்கியமான கல்வெட்டு கொடவாய தூண் கல்வெட்டு. கொடவாய தூண் கல்வெட்டுல இந்த சுங்க வரிகள் தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, துறைமுகத்தில் அறவிடப்பட்ட வரிகள். அடுத்த வினாவுக்கு வருவோம். 19வது வினா. உருகுணரட்டையில் கோவிந்த மலையில் கோட்டை கட்டி பாதுகாப்பு அரணமைத்த தளபதி. முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும், 1215ஆம் ஆண்டு புலனறுவை ராசரட்டை ராச்சியம் வீழ்ச்சியடையுது. 1232ஆம் ஆண்டுதான் தம்பதினிய ராச்சியம் தோற்றம் பெறுது. தம்பதினிய ராச்சியம் தோற்றம் பெறுது. அப்ப இந்த 17 வருஷமும் முதலாம் நகராக்கத்துக்கு பிறகு 17 வருஷமும் இலங்கையில அரசர்கள் இல்லாத காலம். இந்த நேரத்துல மக்களை பாதுகாத்தவர்கள் ஒரு ஆள் சுபதளபதி, 2வது ஆள் சங்க தளபதி, 3வது புவனேகபாகு ஆதிபாதா. சுபதளபதி யாப்பகுவாவில கோட்டை அமைத்து மக்களை பாதுகாத்தார். சங்க தளபதி மினிப்பேயில கோட்டை அமைத்து மக்களை பாதுகாத்தார். புவனேகபாகு ஆதிபாதா கோவிந்தமலையில கோட்டை அமைத்து மக்களை பாதுகாத்தார். சோ இந்த கட்டாயம் இவர்கள் அரசர்கள் இல்ல, இவர்கள் வந்து ஒரு பிரதேச தலைவர்கள் போல செயற்பட்டவர்கள். இதுக்கு பிறகுதான் 1232ஆம் ஆண்டு வன்னி விஜயபாகு வன்னி பிரதேசங்களை ஒன்றிணைத்து 3ஆம் விஜயபாகு என்ற பேரில தம்பதினிய ராஜ்யத்தை உருவாக்கினார். தம்பதினிய ராஜ்யத்தை உருவாக்கினார். அடுத்த வினாவை பாருங்கோ. தென்கிழக்காசியாவில் மலாய குடா நாட்டிலிருந்து
சந்திரபானுவின் படையெடுப்பு நிகழ்ந்த போது இலங்கையின் ஆட்சியாளர். இந்த சந்திரபானுட படையெடுப்பு 2 தரம் இலங்கையில் இடம்பெற்றது. 1247ஆம் ஆண்டு, 1261ஆம் ஆண்டு. இந்த 2 யுத்தங்களின் போதும் தம்பதனிய ராஜ்யத்தை 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் ஆட்சி செய்தவர். அவருடைய ஆட்சி காலம் 1236 இருந்து 1270 வரை காட்டியும் ஆட்சி செய்திருக்கிறார். ஸோ அப்ப அந்த காலத்துல சந்திரபானு அவர் தான் தோற்கடிச்சவர். இதை விட இன்னொரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளனையும் தோற்கடிச்சார். அவன் இலங்கையில 40 வருடங்களுக்கு மேலே இருந்தவன். யாரண்டா? கலிங்கமாகன். கலிங்கமாகன 1215ஆம் ஆண்டு தோற்கடிச்சவரும் யாருன்னு சொன்னா 2ஆம் பராக்கிரமபாகு. சாரி, 1255ஆம் ஆண்டு தோற்கடிச்சவர். 1255 நோட் பண்ணி வச்சுக்கணும். கலிங்கமாகன் 1255 தோற்கடிக்கப்பட்டார். இப்ப இதுல விட 2ஆம் பராக்கிரமபாகு. அடுத்த கேள்வி, போர்த்துகீயர் கோட்டை இராச்சியத்தின் பாதுகாவலராக அதன் தலைநகரத்துக்கு சென்றதற்கான காரணம். பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்கோ. இப்ப போர்த்துகீயர்கள் கோட்டை இராச்சியத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றியமைக்கான காரணம் பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் பெற வேணும், சமயத்தை பரப்ப வேணும். அந்த நேரத்துல பிள்ளைகள் சீதாவகை ராச்சியமும் ரைகம ராச்சியமும் காணப்பட்டிருந்தது. அந்த சீதாவகை ராஜ்யம் ரைகம ராஜ்யத்தை தாண்டி மிக முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப இந்த சீதாவகை ரைகம ராஜ்யங்களுக்கு இடையில அந்த விஜயபாகு கொலைக்கு பின்னர் 3 ராஜ்யங்கள் கோட்டை உடைஞ்சு தோற்றம் பெற்றிருந்தது. சீதாவகை ரைகம கோட்டை என்று சொல்லி. போர்த்துகீயர்கள் கோட்டை ராஜ்யத்தின் பாதுகாவலராக அதன் தலைநகரத்திற்கு சென்றதற்கான பிரதான காரணம் என்று சொன்ன பிள்ளைகள், இந்த கோட்டை ராஜ்யத்துக்கும் சீதாவகை ராஜ்யத்துக்கும் நிலவிய கருத்து வேறுபாடு. ஏனென்றா சீதாவகை ராஜ்யத்தை ஆட்சி செய்த மாயாதுன்னை இந்த கோட்டை ராஜ்யத்தை கைப்பற்றும் நோக்கில செயற்பட்டவன். ஆனா இந்த கோட்டை ராஜ்யத்தின மன்னனான 7ஆம் புவனேகபாகு மன்னன் என்ன செய்திருக்கிறான்? போர்த்துகீயருடைய உதவியை நாடினவன் சீதாவகை ராஜ்யத்தின் எதிர்ப்புல இருந்து தன்னை மீட்கிறதுக்கு. அதுதான் பிரதானமாக விடையாக வரப்போகுது. சரியா? 22வது வினாவை பாருங்க பிள்ளைகள். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? ஐசாக் நியூட்டன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஐசாக் நியூட்டன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இந்த பூமி தொடர்பான கருத்துக்களை முன்வச்சவர் தான் யார் என்று சொன்னா ஐசாக் நியூட்டன். ஞாபகம் இருக்க வேணும். அதை விட இதுல பாருங்க, மைக்கேல் சர்வேட்டஸ், அதே மாதிரி பாரசெல்ஸ், வில்லியம் ஹார்வே, இவையெல்லாம் யார் என்று சொன்னா பிள்ளைகள் மறுமலர்ச்சி காலத்துல மருத்துவத்துறையோட தொடர்புடையவர்கள். இவர்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பாரசெல்ஸ், வில்லியம் ஹார்வே, மைக்கேல் சர்வேட்டஸ், இவ மருத்துவத்துறை. ஐசாக் நியூட்டன், கெப்லர், நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ், கேலிலியோ கேலிலி, அவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னா இந்த மறுமலர்ச்சி காலத்துல பூமி தொடர்பான அல்லது அண்டம் அல்லது பூமி தொடர்பான புதிய கருத்துக்களை உங்களுக்கு வெளிப்படுத்தினவர்கள். சரி, அடுத்தது 23வது வினா. கிறிஸ்துவுக்கு பின் 1796 பிரித்தானியர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றும் போது கண்டியினுடைய ஆட்சியாளர். பிரித்தானியர்கள் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை 1796ஆம் ஆண்டு ஒல்லாந்தர்கள்ட்ட இருந்து கைப்பற்றினார்கள். கைப்பற்றின நேரத்துல அங்க கண்டியினுடைய ஆட்சியாளன் ராஜாதி ராஜசிங்கன். இந்த ராஜாதி ராஜசிங்கன்
1798 மட்டும் இருந்தவன் ஆட்சியில். சோ 1798 மட்டும் இருந்தவன் என்று சொன்னா அவர்கள் வந்தது 1796ஆம் ஆண்டு. சோ அந்த நேரத்துல ஆட்சியாளன் ராஜாதி ராஜசிங்க, ஞாபகம் இருக்க வேணும். அடுத்தது 2 விடயங்கள் தந்திருக்கிறாங்க, ஏ பி அப்படி என்று சொல்லி. வர்த்தக வளர்ச்சி, செல்வந்தர்களின் உருவாக்கம். 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியால கைத்தொழில் புரட்சி தொடர்பில் பிரித்தானியால கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கான காரணத்தில் ஒன்று வர்த்தக வளர்ச்சி, ஏயும் சரி, பணம் படைத்த செல்வந்தருடைய உருவாக்கம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேட்ட கேள்விய பாருங்கோ, வர்த்தக வளர்ச்சி என்று ஒன்று தந்திருக்கு. ஸோ வர்த்தக வளர்ச்சி என்று சொல்லுகிற போது பிள்ளைகள் உண்மையில வடிவா கவனிச்சு கொள்ளுங்கோ. இந்த இங்கிலாந்து நாட்டுல பிள்ளைகள் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கு, இங்கிலாந்து நாட்டுல கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டமைக்கு இந்த வர்த்தக வளர்ச்சி தான் பிள்ளைகள் பிரதானமான காரணம் என்று சொல்லுவோம். சரியோ? வர்த்தக வளர்ச்சி தான் பிள்ளைகள் பிரதானமான ஒரு காரணம் என்று சொல்லுவோம், மறக்கக்கூடாது. வர்த்தக வளர்ச்சி அது ஒரு பிரதானமான காரணம் என்று சொல்லுவோம். சரியோ? அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பாருங்கோ, இந்த முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தருடைய உருவாக்கமும் ஒரு காரணம். ஆனா பிரதானமான காரணம் வர்த்தக வளர்ச்சி. அப்ப ரெண்டும் சரி, ஏயும் சரி பியும் சரி. ஆனா உங்கள ஒரு கேள்வி கேட்டானா இருந்தா, அப்படி ஒரு கேள்வி, கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணம் அது இந்த வர்த்தக வளர்ச்சி. சரியா? வர்த்தக வளர்ச்சி மறக்கக்கூடாது. அடுத்த வினாவை பாருங்கோ. நெசவு கைத்தொழிலில் மென்மையானதும் சக்தி வாய்ந்ததுமான நூலை உற்பத்தி செய்வதற்கான கண்டுபிடிப்பு. பிள்ளைகள், பல்வேறு கண்டுபிடிப்பு நெசவு துறையில் ஏற்பட்டது, சரியோ? ஆனால் ஒரு முக்கியமான ஜெனி இயந்திரத்தையும் நீர் சக்கரத்தையும் இணைத்து, என்ன உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஜெனி இயந்திரம், நீர் சக்கரம். அப்ப இந்த ஜெனி இயந்திரம் என்ன, ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஜெனி இயந்திரமும் ரிச்சர்ட் ஆக்ரைட்டால் உருவாக்கப்பட்ட நீர் சக்கரத்தையும் இணைத்து பிள்ளைகள் ஒரு இயந்திரத்தை 1779ஆம் ஆண்டு யாரு, எங்கட சாமுவேல் குரோம்டன் கண்டுபிடித்தார். அந்த இயந்திரம் தான் பிள்ளைகள் மியூல் இயந்திரம். இந்த மியூல் இயந்திரத்தால தான் பிள்ளைகள் மென்மையானதும் உறுதியானதுமான நூலை உற்பத்தி செய்ய முடிந்தது. அப்படி ஜேம்ஸ் ஹாக்ரீஸ் உருவாக்கின ஜெனி இயந்திரமும் ரிச்சர்ட் ஆக்ரைட் உருவாக்கின நீர் சக்கரத்தையும் இணைத்துத்தான் சாமுவேல் குரோம்டன் உருவாக்கின இயந்திரம் இந்த மியூல் இயந்திரம். இந்த மியூல் இயந்திரம் தான் மென்மையானதும் என்ன உறுதி வாய்ந்ததுமான அந்த நூலை உற்பத்தி செய்து கொண்டது அப்படி என்று சொல்லுவோம். சோ விட வந்து மியூல் இயந்திரம், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ரைட்? 26வது வினாவை பாருங்க பிள்ளைகள். பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட கியூ கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஒல்லாந்த ஆளுநர். பிள்ளைகள், இலங்கையினுடைய அந்த ஒல்லாந்த ஆளுநர் பன் எங்கல்பெக். இவர்தான் இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர். இப்ப நீங்கள் கேட்கலாம், சிறப்பு முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் யார்? வில்லியம் கோஸ்டர் இலங்கையினுடைய முதலாவது ஒல்லாந்த ஆளுநர். இந்த பெரன் வேன் எக் என்பவரும் ஒரு ஆளுநர் தான். இவருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. 1765ஆம் ஆண்டு கண்டி ராஜ்யம் மீது 8 படைகளோட படையெடுத்து போனவர் பெரன் வேன் எக். கண்டி ராஜ்யம் மீது 8 படைகளோட படையெடுத்து போனவர் பெரன் வேன் எக், மறக்க கூடாது. இலங்கையின் முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் வில்லியம் கோஸ்டர், இறுதி ஒல்லாந்த ஆளுநர் பனங்கல்பெக். அவர்தான் கியூ கடிதத்தை பெற்றுக் கொண்டவரான அதை ஏற்க மறுத்து விட்டார், மறக்க கூடாது. ரைட்? அடுத்த வினா, இலங்கையின் கரையோர பிரதேசத்தை ஆட்சி செய்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் பிரதான நோக்கம்.
ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி 1796 இருந்து 1798 மட்டும் இந்த ஆட்சி கம்பெனி ஆட்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த கம்பெனி ஆட்சிக்கு நாங்கள் வேறு ஒரு பேரும் சொல்லுவோம், சென்னை ஆட்சி என்று சொல்லுவோம். அந்த ஆட்சியினுடைய பிரதான நோக்கம் கரையோரங்கள்ல இருந்து அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொண்டு போறதுதான் என்னோட மெயின் டாஸ்க். ஞாபகம் இருக்க வேணும் பிள்ளைகள். அடுத்தது கிறிஸ்துவுக்கு பின் 1919 இலங்கை தேசிய சங்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர் யார் அப்படி என்று சொன்னா சேர் பொன்னம்பலம் அருணாசலம். இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவர் சேர் பொன்னம்பலம் அருணாசலம். ஞாபகம் இருக்க வேண்டும். இருபத்தி 9வது வினா, பௌத்த பிரமஞான சங்கத்தின் பிரதான நோக்கம். முதலாவது பௌத்த பிரமஞான சங்கம் யாரால அமைக்கப்பட்டது? அதாவது ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் என்பவரால் உருவாக்கப்பட்டது பௌத்த பிரமஞான சங்கம். இந்த ஹென்றி ஸ்டில் ஓல்கோட் என்பவரால் உருவாக்கப்பட்ட பௌத்த பிரமஞான சங்கத்தின் பிரதானமான நோக்கம் பௌத்த பாடசாலைகளை அமைப்பதற்கு நிதி சேகரித்தல். இதான் அதன் மெயின் நோக்கம். ஸோ இங்க பாருங்க, பௌத்த மாணவர்களுக்கான பௌத்த பாடசாலைகளை அமைத்தல் என்று சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த பௌத்த பிரமஞான சங்கத்தை பௌத்த ஞான சங்கம் என்றும் சொல்லுவினம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதுவும் ஒரு பிரதானமான விஷயம். இதுல பின்வரும் ஏதொடக்கம் ஈவரையான கூற்றுக்களை நன்கு வாசித்து 30ஆம் 31ஆம் வினாக்களுக்கு விடை தருக. கந்த புராணத்தினை செய்யுள் வசன நடையில் பிரச்சாரம் செய்தவர் யார்? முதலாவது உங்களுக்கு தெரியும், கந்த புராண வசனம், பெரிய புராண வசனங்களை வசன நடையில எழுதினவர் எங்கட ஆறுமுக நாவலர். இப்ப முதலாவது கூற்று ஆறுமுக நாவலருக்கு உரியது. ஸோ ஏ என்றதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஏ என்ற கூற்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கோ. பி என்ற கூற்றுக்கு வாங்கோ. முஸ்லிம் நேசன் பத்திரிகையை வெளியிட்டவர் அறிஞர் MC சித்திலப்பை. கொழும்பு சாகிரா கல்லூரியின் முதலாவது அதிபர் TP ஜாயா. சைவ பிரகாசா வித்தியாசாலையை நிறுவினவர் 1848ஆம் ஆண்டு வண்ணார் பண்ணையில சைவ பிரகாசா வித்தியாசாலை நிறுவப்பட்டது. ஆறுமுக நாவலர். முஸ்லிம் கல்வி சபை உருவாக்கியவர் அறிஞர் MC சித்திலப்பை. ஸோ இப்படி நாங்கள் தகவல்களை முதலாவது சேகரித்து போட்டு ஆறுமுக நாவலரோட தொடர்புடையது என்று சொன்னா ஏயும் டியும், அறிஞர் MC சித்திலப்பை தொடர்புடைய என்று சொன்னா பியும் ஈயும். சிம்பிளா ஞாபகப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, கோல்புருக் இலங்கைக்கு வரும்போது நிலவிய பொருளாதார முறைக்கு ஏற்ப அரசின் ஏகபோக வர்த்தக உரிமையாக காணப்பட்ட பொருட்கள். அரசனுடைய ஏகபோக வர்த்தக உரிமை என்று சொன்னா இலங்கையிலிருந்து பெற்று அதை வெளிநாடுகளுக்கு கொண்டு போற பொருள். அப்படியான பொருள் கருவாவும் உப்பும். இந்த பொருட்கள் கோல்புருக் சீர்திருத்தத்தின் பின்னர் வர்த்தக ஏகபோக உரிமை ஒழிக்கப்படுது. ஸோ கருவாவும் உப்பும் இலங்கையில இருந்து மக்கள்கிட்ட இருந்து பெற்று பிரித்தானியர்கள் தான் வெளிநாடுகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏகபோக முறை ஒழிக்கப்படுது. மிக முக்கியமான விஷயம். அடுத்த 33வது வினா. இதுல நல்ல ஒரு கேள்வி உண்டு பிள்ளைகள். இலங்கை லங்கா என ஸ்ரீலங்கா என அழைக்கப்படுவதற்கு காரணமான அரசியல் யாப்பு சீர்திருத்தம் கேட்டிருக்கிறான். முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும், 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பினுடைய அடிப்படை அம்சம் இருக்குது. மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட்டமை ஒரு அடிப்படை அம்சம். இலங்கை ஒன்றுபட்ட குடியரசாக்கப்பட்டமை 2வது அடிப்படை அம்சம். பிரித்தானிய பேரரசோட கொண்டிருந்த
தொடர்புகள் அனைத்தும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது 3வது முக்கிய அம்சம். இதுவரை காலமும் லங்கா என அழைக்கப்பட்ட இந்த நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்பட்டது. ரைட்? இது இந்த முதலாம் குடியரசு யாப்பு அடிப்படை அம்சங்கள்ல ஒன்று. 4 அடிப்படை அம்சங்களை நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். அடுத்தது, இலங்கையில் இறப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்த அகலவத்தையின் மாவட்டம் கேட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும், முந்தி வந்த பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு பிரதேசங்களையும் கேட்பான், ஆராய்ச்சி நிலையம் இங்க இருக்குன்ட்டு. இப்ப மாவட்டம் கேட்டிருக்கிறான். அகலவத்து என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் எந்த மாவட்டத்தில் இருக்குது என்று சொன்னா பிள்ளைகள், களுத்துறை மாவட்டத்தில் இருக்குது. அப்ப தேயிலை, இலங்கையில தேயிலை பயிற்சிக்குரிய அதாவது ஆராய்ச்சி நிலையமான தலவாக்கல எந்த மாவட்டத்தில் இருக்குது என்று சொன்னா பிள்ளைகள், நுவரெலியா மாவட்டத்தில் இருக்குது. இலங்கையில தெங்கு பயிற்சிக்குரிய லுணுவில என்றது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், புத்தளம் மாவட்டத்தில் இருக்குது. இதையெல்லாம் பிள்ளைகள் நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேணும். லுணுவில புத்தளம் மாவட்டத்துல இருக்குது, தலவாக்கல நுவரெலியா மாவட்டத்துல இருக்குது, ஏன்னா அதே மாதிரி அகலவத்த களத்துறை மாவட்டத்துல இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்க வேணும். அடுத்தது, வித்யோதய வித்யாலங்கார பிரிவினாக்கள் உயர்கல்வித்துறையின் விருத்திக்காக வித்யோதய வித்யாலங்கார பிரிவினாக்கள் இங்க அமைக்கப்பட்ட என்று சொல்லி இந்த பிரிவினாக்கள் பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டது. இது எந்த பிரதமருடைய காலத்தில்? இந்த வித்யோதய பிரிவினை உங்களுக்கு தெரியும், இந்த எங்களோட பல்கலைக்கழகங்கள், அதாவது கலனி பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகங்களாக இது தரம் உயர்த்தப்பட்டது. எந்த பிரதமர்? SWRD பண்டாரநாயக்க காலம். SWRD பண்டாரநாயக்க காலத்துல இது தரம் உயர்த்தப்பட்டிருக்குது. அடுத்த வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 36வது வினா, பொஸ்தன் தேநீர் விருந்து என்ற கூற்றுடன் தொடர்புடைய புரட்சி. அந்த பொஸ்தன் தேநீர் விருந்து தான் ஒரு உடனடி காரணமான புரட்சி. அது அமெரிக்க புரட்சி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். பிரான்சிய புரட்சிக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிய வேணும், ரஷ்ய புரட்சிக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரிய வேணும். ரைட்? அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சியின் ஆரம்பமாக கருதப்பட்டபடியும் இப்ப பிரான்சிய புரட்சி, நீங்கள் உலகத்துல இந்த முறை நீங்கள் எப்படியும் புரட்சிகள், ஐரோப்பிய வரலாறுல புரட்சிகள் செகண்ட் பார்ட்டுக்குள்ள ரெடியா இருக்க வேணும். ஸோ அந்த ஐரோப்பிய வரலாறுல வந்து புரட்சிகள், பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, அதே மாதிரி அடுத்தது போல்ஷெவிக் என்று சொல்லப்படுகின்ற புரட்சிகள் வந்து முக்கியமாக காணப்படுது. ஸோ இந்த புரட்சிகள், ரஷ்ய புரட்சி தான் போல்ஷெவிக் புரட்சின்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ இப்படி புரட்சிகள் இருக்குது. ஸோ இந்த புரட்சிகள்ல வந்து ஒவ்வொரு காரணங்கள், விளைவுகள், அப்படியான விஷயங்களை வடிவா படிச்சு கொள்ளுங்க. இப்ப வந்து மெயினா கேட்ட கேள்வி என்று சொல்லி மெயினானது என்னன்னு சொன்னா, இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஆரம்பம். இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஆரம்பம் 1789ஆம் ஆண்டு ஃபஸ்தில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை. ஸோ இது இந்த பிரெஞ்சு புரட்சியின் ஒரு முக்கியமான ஆரம்பம் என்று சொல்லுவினோம். ஸோ அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது ஒரு வினா ஒன்று இருக்குது. ஏயும் பியும் 2 கூற்று தந்திருக்கணும். ஆஸ்திரியாவின் முடிக்கிரிய இளவரசன் கொலை செய்யப்பட்டமை. உங்களுக்கு தெரியும், முதலாம் உலக போருக்கு உடனடி காரணம் இது. ஹிட்லர் போலந்தை ஆக்கிரமித்தமை, இது 2ஆம் உலக போருக்குரிய காரணம். ஸோ 2ஆம் உலக போரின் உடனடி காரணம், இது உடனடி காரணம் என்று சொன்னா இதுல ஏ பிழையானது, பி சரியானது. முதலாம் உலக யுத்தத்துக்கான உடனடி காரணம் ஏ சரியானது, பி பிழையானது. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ. இறுதி வினா, ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச நீதிமன்றம் அமைந்துள்ள நாடும் நகரமும். அதாவது இந்த நெதர்லாந்து நாட்டினுடைய ஹேக் நகரம், இந்த நெதர்லாந்து நாடு ஒல்லாந்து என்று அழைக்கப்படுறது. இது பழைய பெயர். ஸோ ஒல்லாந்து நாட்டினுடைய ஹேக் நகரம் என்று சொன்னாலும் அது சரியான விடு. ஸோ இன்றைக்கு நாங்கள் 40 பல்தேர்வு வினாக்கள் பார்த்திருக்கிறோம். ഇതിൻ്റെ தொடர்ச்சியாக என்னுடைய பகுதி 2 கட்டமைப்பு இன்னும் வருகிற தினங்களில் நான் உங்களுக்கு அந்த விஷயங்களை வடிவாக கலந்துரையாடி விடுறேன். அதே மாதிரி படங்கள் குறித்தல் பகுதிகளும் கொஞ்சம்
இன்னும் ஒரு பகுதியில சொல்லி தந்து என்னுடைய எதிர்பார்க்கை கட்டமைப்புகளும் உங்களுக்கு பகுதி 2ல கட்டாயம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல சொல்லி தருவேன். இன்றைய தினம் இணைஞ்சு கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. இது ஒழுங்கு செய்த EDU நிறுவனத்துக்கும் நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் இன்னொரு வகுப்புல சந்திச்சு கொள்ளுவோம். ஓகே, பாய் பிள்ளையர்.